இதுதான் இந்த ஷோவோட த்ரில்லிங்கான ஒரு தருணம். ஆமா, அதாவது என்னன்னா, இப்ப டக்குன்னு எல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல ஹோட்டல்ல எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, சாப்பாடு பஃபே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை பார்க்கும்போது அவர் ஃபேஸ் கட் கொஞ்சம் டெரரா மாறுற மாதிரி இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்லுங்க. எஸ். ஸோ இதுல கலப்படம் நிறைந்த உணவு பொருளும் இருக்கு, சுத்தமான ஆர்கானிக்கான இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவு பொருளும் இருக்கு. சார் நம்மளுக்கு எது இதுல அடல்ட்ரேட்டட், எது இதுல ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்ல போறாரு. சார், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய வீட்டு பொருளே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி, ஒரு டீ காஃபி குடிப்பாங்க. பால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டீ தூள் தான், ஒரே மாதிரி இருக்கிற டீ தூள். ஓகே, கலப்படம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுமே உங்களால் ஐயில் பண்ணல, ஸ்மெல்லையே நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இது வந்து சாதாரண நான் தண்ணி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சாதாரண தண்ணியில் கொஞ்சோண்டு மட்டும் நான் வந்து இந்த டீ தூளை நான் போடுறேன். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? சார் இதுல ஃபுல்லா இது கலர் ஆகுது சார். ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப எது ஒரிஜினல்? கலர் ஆகாம இருக்கிறது தான் ஒரிஜினல். சார் டீனா கலர் வரணும், அப்ப கலர் ஆவறது ஒரிஜினல். ஓகே, இப்போ ஒரிஜினல் எதுன்னா இதுதான் ஒரிஜினல். ஓஹோ சார், நீங்க என்ன ட்விஸ்ட் பண்ற மாதிரியே கேள்வி கேட்டு என்ன மாட்டி இல்ல, நம்ம வந்து நீங்க நம்ம டீ கடையில போன உடனே பாத்தீங்கன்னா டீ தூள் போட்ட உடனே இந்த கலர் வரும். கரெக்ட். இதுதான் நம்ம டீ நினைச்சுக்கோம். தயவு செய்து இந்த மாதிரி போட்டு நான் எதுவுமே ஸ்டிர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி கலர்ஸ்ல வந்ததுன்னா தயவு செய்து குடிக்காதீங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் டை கலந்துருக்கும். பாருங்க, இன்னும் நான் போட்ட தூள்ல இன்னும் நார்மலா டீ தூள் ஆகட்டும், இதே காஃபி தூள் ஆகட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும். நல்லா பாயில் ஆக தான் வந்து அந்த கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். அதுதான் ஒரிஜினல் டீ. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வீட்டில் காய்கறிகளுக்கு வருவோம். இப்போ காய்கறிகள் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். உங்கள்கிட்ட 2 வெண்டைக்காய் கொடுக்குறேன். இந்த 2 வெண்டைக்காயில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இது வளைஞ்சிருக்குது, நல்லா நோட் பண்ணுங்க. இல்ல, வளைஞ்சதெல்லாமா டிஃபரன்ஸ்? இதுல எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல சார். ரெண்டுமே வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஓகே, ரெண்டுமே வெண்டைக்காய் தானே. நீ உங்ககிட்ட நான் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று எடுத்தேன். ஒரு சின்னப்படாக ஒரு டிஷ்யூ பாருங்க, நான் டிஷ்யூவில் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் வந்து இதில் பாருங்க, இதில் சும்மா மேலே மட்டும் நான் அப்படியே துடைக்கிறேன். இதில் பாருங்க எவ்வளோ கிரீன் கலர், பச்சை கலரா மாறுது. சார் அது போட்ட கலர் பச்சை கலர் அப்படியே டிஷ்யூல வருது. அதுதான் சார் வராது, காஞ்சிடும். அதுதான் ஏமாத்துறது உங்களை. இதே மாதிரி தான் இது பாருங்க. இந்த வெண்டைக்காயை மட்டும்தான் நான் தேய்க்கிறேன். இது வந்து தேய்ச்சிட்டு நான் இந்த பக்கம் வச்சிடறேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலசெட் கிரீன் சொல்லக்கூடியது. இதே இன்னொரு இது பண்ணுறேன் சார். ஆனால் கடையில் வந்து நம்ம கலரை வச்சு தானே நம்ம நல்ல இதுவாக. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆஹா, ஒரு டிஷ்யூ பேப்பர் தண்ணியில தொட்டு எடுத்துட்டு போகணும் போல இருக்கே. இதுல பாருங்க, அதுல ஒண்ணுமே வரல, ஒண்ணுமே வராது உங்களுக்கு, பிளெயினா இருக்கு. ஃபுல்லாவே பச்சை கலரா மாறிடுச்சு பாருங்க. இயற்கை அது ஒன்று உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து மேலசைட் கிரீன்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கலில் பூர வச்சுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் நிறைய விசேஷங்கள் காலகட்டம் எதாக இருந்தாலும் நெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நெய். ஓகே, நெய் இல்லாமல் நம்ம பலகாரங்களே பண்ண முடியாதுங்கிற நிலைமை தான். இதில் ஒரிஜினல் நெய் எது, டூப்ளிகேட் நெய்ன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சார் தெரியும். ஒரே மாதிரி தானே இருக்கு, உங்க டிஃப்ரென்ஸே தெரியல. சரி, ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணலாம். இதில் ஒன்றுமே கிடையாது. இது 2 வகையான நெய் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டின்ச்சர் அயோடின். நம்ம இந்த புண்ணுக்கெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்கும். இது வந்து டிப்பிக்கலாகவே நமக்கு வந்து நெய் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கும். இதில் ஒன்றுமே கிடையாது. டின்ச்சரை வந்து நம்ம நெய்ல மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 2 சொட்டு மட்டும் விடுறோம். இது பிளாக்கிஷ் ஆகுதா, கொஞ்சம் பிளாக் ஆகுது, கருப்பு கலர் ஆகுது. பிளாக் ஆகுது அல்லவா? இதுல பாருங்க, அந்த டின்ச்சர் தனித்தனியா திட்டா வந்துருது பாருங்க. டிஃபரன்ஸ் கலர் மாறிடுச்சுங்க, பிளாக்காவே மாறிடுச்சு. எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. இது வந்து உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. டேஸ்ட் அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் சார். நெய் ஆசைப்பட்டு 1 கிலோ 2 கிலோ வாங்கி அது 400 ரூபாய் 500 ரூபாய் இருக்கும் அது கிலோ கணக்குல. பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டின்ச்சர் ரியாக்டே ஆகல. இதுல ஃபுல்லா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இதா தெரியும். ஓகே சார், நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மிளகு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். வெரி காஸ்ட்லி ஸ்பைசஸில் ஒன் ஆஃப் தி இதில் நம்மளை நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் கலப்படம் நிறையா வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் பப்பாளி விதை கொடுப்பாங்க, அதில் கலந்துடுவாங்க. பப்பாளி விதை நத்திங் பட்
வேஸ்ட் சீடு. அதை காய வச்சு பார்த்தீங்கன்னா பெப்பருக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, அது ஒன்றுமே கிடையாது. ஒரிஜினல் மிளகோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரிஜினல் மிளகு வந்து பயங்கர காஸ்ட்லி அதில் இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்றும் பார்த்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒரிஜினல் மிளகே மாரி இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. வெறும் சக்கையை மட்டும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்களுக்கே தெரியாது. சரி போனால் போயிட்டு போது பப்பாளி விதை தான் விட்டாலும், வெறும் மிளகுன்னு பார்த்தோம்னா ஆயில் ஃபுல்லாக எடுத்துட்டு கொடுக்கக்கூடிய இதுவும் இருக்குது. அது வந்து ஒரு சிம்பிள் தான். இதே மாதிரி தான் ஒரு தண்ணியில் போட்டோம்னாவே பாருங்கள் மிதக்கும். இதுலேயும் கலந்துருக்கு, இதுலேயும் கலப்படம் இருக்குது பாருங்கள். சார் கீழே போகிறதெல்லாம் மிளகா பாருங்க, அதுதான் இதுலேயும் கலப்படம் இருக்குது. இது போகவே போகாது மேக்சிமம். பாதிக்கு மேலே அங்கே மிளகு தான் செய்யுது. இது எல்லாமே கீழே இருக்கிறது தான் ஒரிஜினல் மிளகு. மேலே மிதக்கிறதெல்லாம் ஒன்று பப்பாளி விதையாக இருக்கலாம், அல்லது இதுலேருந்து மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட மிளகாய் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சக்கை. இது மேலே இருக்கிறது பூரா இது எல்லாமே சக்கை. இன்னொன்று சார், மிளகு எடுக்கிறதே நம்ம ஒன்றா மிக்சியில் போடுவோம், இல்லைனா இடிச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்படி தண்ணியில் போட்டால் தான் நம்மளுக்கு டெஸ்ட்டே தெரியும். இப்போ ஒருவேளை பொடி ஆயிடுச்சுன்னா மிளகு பொடியிலேருந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். கஷ்டம், அது கஷ்டம். அதுவும் மிக்ஸ் ஆகிக்கும். மேக்ஸிமம் இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். மெயின் கண்டென்ட்டுக்கு வரணும் சார். இங்கே நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க. இல்லை இன்னைக்கு பாருங்க, உங்களை எங்கே இருந்தாலும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு சிக்கன் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு அந்த வாசனம். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே கலருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர். இதில் வந்து எந்த விதத்துலையுமே வந்து நம்ம வந்து இதெல்லாம் கையை விட்டு போகவே போகாது. இதுக்கு வறுத்ததுக்கு அப்புறமும் பிளட் வர்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வரவே கூடாது. இவ்வளோ கலர் இருக்கிறப்போ இந்த கலர் நம்ம சாப்பிட்டோம்னா மேக்சிமம் வாயெல்லாம் ரெட் ஆகிடும். இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி சிக்கனில் இவ்வளோ கலராக இருக்குது, நல்லா வறுத்து இருக்குது, நல்லா வெந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு மட்டும் சாப்பிடாதீங்க. பட் இது வந்து சில்லி பவுடர்னால வர்ற கலர் இல்லையா? இல்லை இயற்கையான சில்லி இவ்வளோ கலர் இருக்காதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு அதை சிக்கன் இது போட்டு பண்ண இயற்கை லாலிபாப் வந்து அவங்க வந்து இயற்கையாக பண்ணியிருக்காங்க. அந்த இதுலேயே அதே வந்து இந்த கிரீன் சட்னி மேலே போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இதில் வந்து எந்த விதமான இது கிடையாது. ஆனால் எதாக இருந்தாலுமே இன்னைக்கு கடையில் ஆர்டர் பண்ணி இது வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க. சார் அடுத்து அந்த கேக் ஐட்டம்ஸ்ல கேட்கணும்னு இருந்தோம். பாருங்க கரெக்டா கேக் எடுத்துட்டு சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஹனி கேக்கு, இது ரெட் வெல்வெட் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. தயவு செய்து அது மட்டும் நினைக்காதீங்க, பேரை வச்சு மட்டும் நம்பிடாதீங்க. இது ஃபுல்லாக கலருங்க, கம்ப்ளீட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே தயவு செய்து இந்த கேக்ஸ் மாதிரி இருக்கிறதுனா அவாய்ட் பண்ணுங்க. ஹை கலர் கேக்ஸ் எதாக இருந்தாலுமே அவாய்ட் பண்ணுங்க.